ஒரு காரியத்தை கேட்டு கிடைக்கல அப்புறம் நம்ம உடனே சோர்வுக்கு இடம் கொடுத்துட்றோம். எந்த காரியம் எடுத்தாலுமே ஒரு பூமியில் ஒரு விதையை போட்டாலும் 3 மாதம் ஆகுது அறுவடைக்கு. ஒரு குழந்தை கற்பம் உண்டாச்சுன்னா பெத்தெடுக்க 10 மாதம் ஆகுது. ஒரு வேலைக்கு போனாலும் 3 மாதம் ட்ரைனிங், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வேலைக்கு போனாலுமே 3 மாதம் ட்ரைனிங், 3 மாதம் கம்மியாக தான் சம்பளம் கொடுப்போம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. நீங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும், இது உங்களுக்கு அனுபவம் கிடைக்கணும். அதனால் 3 மாதத்துக்கு நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, 3 மாதம் வேலை, அப்போ சரி பரவாயில்ல அப்படின்ட்டு போயிடும். எல்லாத்துலேயுமே ஒரு போன உடனே அள்ளி கொடுத்துட மாட்டாங்க. போன உடனே அள்ளி கொடுப்பாங்க. ஐடி கம்பெனியில் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, வேறு கம்பெனியில் வேலை பார்த்து 10 வருஷம் வேலை பார்த்து அடுத்து இந்த கம்பெனிக்கு வரும்போது அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா எத்தனை நாள் இங்கே வேலை பார்த்துருக்க அதெல்லாம் கணக்கு பார்த்து டக்குன்னு கொடுப்பாங்க. அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் காலேஜ் முடித்த உடனேயே ஒரு ஐடி கம்பெனிக்கு போகும்போது அந்த சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஒரு அனுபவம் இருக்குது. எல்லாத்தையும் விசாரிச்சுப்பட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கே சேர்க்குறாங்க. பார்த்துக்கோ, ஒரு வேலைக்கு போனால் 52 கேள்வி இருக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த ரேகை வை, அந்த ரேகை வை, இவ்வளோ கேட்டுப்பட்டு தான் ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணி அப்புறம் 1 மாதம் வேலை பார்த்த பிற்பாடு அவன் சம்பளம் கொடுக்குறான். இன்றைக்கி நம்ம ஏசப்பட இன்றைக்கி கேட்டவொடனே நாளைக்கு எனக்கு வேணும். அவனே உன் உடம்பே செக்கப் பண்ணுறான், என்ன நோய் இருக்குன்னு. ஆனால் ஏசப்பா உன் ஆவி, உன் ஆத்துமா, உன் சரீரம், நீ விசுவாசம் இருக்கியா, நம்பிக்கை இருக்கியா, நம்பிக்கை இல்லாமல் இருக்கியா, இல்லை கொஞ்ச நாள் வந்துட்டு அப்புறம் விட்டுட்டு போயிடுவியா, இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி நீ முழுசாக 100க்கு 100 என்கிட்ட வருவியா? நீயே கொஞ்ச நாளைக்கு வந்துவிட்டு அப்புறம் அங்கே ஒருத்தன் கூப்பிட்றான்னு சொல்லி ஓடணும் இல்லை. நீ அப்படிப்பட்ட ஆவியில் இருக்க. நீ போய் பார்ப்போம், ஏசுக்கிட்ட கொடுத்தா இருப்போம், இல்லைன்னா வந்துடுவோம். அப்படி என்ன தண்ணி வரும்போது நான் எப்படி உனக்கு நான் கொடுக்க முடியும்? ஆற்றுல ஒரு கால், சோத்தில் ஒரு கால், மேற்றில் ஒரு கால், பள்ளத்தில் ஒரு கால், ஏசு அப்படின்னா என்ன செய்ய? நீ முழு உள்ளத்தோட முழு இதயத்தோட நீர் தான் என்னை ஆசீர்வதிக்க, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட மாட்டேங்கிற அந்த உறுதி மனப்பான்மை, அந்த திட மனது இருக்கணும். அப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், கிடைக்கல. அவர் முழு இருதயத்தோடு என்னை தேடினாள் அப்படிங்கிறார். இந்த ஆவி, இந்த ஆத்மா, அந்த சரீரம், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய பார்வைகள், மூச்சு எல்லாமே இயேசுங்கிற அந்த தாட்டு எப்போ வருதோ அப்போ அவர் கொடுத்துருவாரு.